கடந்த 28ஆம் தேதி மாலை முரசு தொலைக்காட்சியின் விவாத நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப கோவை மாவட்ட தலைவரும் செய்தி தொடர்பாளருமாகிய கோவை சத்யன் என்பவர் அந்த மாலை முரசு விவாத நிகழ்ச்சியில் மிக மோசமாக சாதி வெறிகள் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தையை சொல்லி நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு பொது ஊடகத்தில் ஒரு விவாத நிகழ்ச்சியில் பயன்படுத்துகிற லட்சக்கணக்கான மக்கள் அந்த விவாதத்தை பார்ப்பாங்க. அப்படி ஒரு விவாத நிகழ்ச்சியில் நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இந்த கோவை சத்யன் என்பவர் பேசுகிறார். எந்த அடிப்படை காரணமும் இல்லாமல் பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்தும் விதமான வார்த்தை இந்த வார்த்தை. நீங்கள் சாதாரணமாக பார்த்தா அந்த சாதி வெறிகள்லாம் சமூக வலைதளங்களில் இப்படியான வார்த்தையை நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் என்கிற வார்த்தையை தொடர்ந்து பேசுவதை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அதிமுக என்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர், தகவல்நுட்ப பொறுப்பாளர் அவர் பேசியிருக்கிறது பட்டியல் சமூக மக்களுடைய மிகப்பெரிய கொந்தளிப்பு. அதை தாண்டி பொது சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஏன் அப்படின்னா இந்த நிமிடம் வரை இந்த இந்திய ஒன்றியம் முழுக்க சாதிய வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெறும். இன்னமும் இரட்டை கோலை முறை இருக்குது, இன்னமும் சாதிய ஆணவப்படுகொலை இருக்குது, இன்னமும் தீண்டாமை கொடுமைகள் நாடு முழுக்க நடைபெற்றிருக்குது. இப்படியான காலகட்டங்களில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவன் நான் ஒடுக்கப்படுகிறேன் என்கிற ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் வலியோடு சொல்லுகிற வார்த்தை நான் ஒடுக்கப்படுகிறேன், சாதிய வெறியர்களால், ஜாதி ஆதிக்கத்தால், பார்ப்பனியத்தால் நான் ஒடுக்கப்படுகிறேன் என்று ஒருவன் வலியோடு சொல்கின்ற வார்த்தையை இந்த ஜாதி வெறிகள் மொத்தமும் ஒன்று கூடி அந்த வார்த்தையை கிண்டல் செய்யும் விதமாக, கேலி செய்யும் விதமாக நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் என்று மாற்றியிருக்காங்க. அதையே இந்த கோவை சத்யன் என்பவர் அதிமுகவின் அறிவிக்கப்பட்ட, எடப்பாடி பழனிசாமியால் அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி தொடர்பாளர், அவர் பேசியிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதே வார்த்தையை சொல்லி வர 2026 தேர்தலில் அதிமுக வாக்கு கேட்டு வந்துருமா? இப்போ சொன்ன இந்த கோவை சத்யன் என்பவர் நாம் இவ்வளவு கடுமையான கண்டனம் தெரிவித்த பிறகும் நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் என்று திமிராக வேற நேற்று பதிவிட்டிருக்காரு அவருடைய எக்ஸ் தளங்களில். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதே நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் நசுக்கப்பட்டேன், பிதுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்டேன் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற வார்த்தையை வர 2026 சட்டமன்ற தேர்தல் இதே மாதிரி சொல்லி அவரால் வாக்கு கேட்ட முடியுமா? அதிமுக என்கிற கட்சி எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி. எம்ஜிஆருக்கு மிக ஆதரவாக எம்ஜிஆரை தொடர்ந்து வெற்றி பெற வைத்ததில் பட்டியல் சமூக மக்களோட மிகப்பெரிய பங்கு இருக்குது, உழைப்பு இருக்குது. அதே போல் அதற்கு பிறகு வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான், அவருடைய உழைப்பு தான். இந்த அதிமுக என்கிற கட்சி இத்தனை நாட்கள் நீடித்து இருக்குது, இந்த அதிமுக என்கிற கட்சி இத்தனை முறை வெற்றி பெற்றிருக்குன்னா இது பட்டியல் சமூக மக்கள் செலுத்திய வாக்குனால தான். பட்டியல் சமூக மக்கள் வாக்கு போடாமல் அதிமுக வெற்றி பெற்றுச்சா? எம்ஜிஆர் வெற்றி பெற்றாரா? ஜெயலலிதா வெற்றி பெற்றாங்களா? எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி ஊர் முழுக்க போகிறாரே, ஏன் இவர் துணிச்சலாக இருந்தால் இதே மாதிரி பட்டியல் சமூக மக்கள் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? எடப்பாடி பழனிசாமியால் இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு வருத்தம் தெரிவிக்கலை, அல்லது அவர் கண்டிக்கலை. என்ன பண்ணியிருக்கணும்? நியாயமாக எங்கள் கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் பேசியது தவறு அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதை செய்யலை. சரி, எடப்பாடி பழனிசாமி செய்யலை, அதற்கு அடுத்து 2ஆம் கட்ட தலைவர் இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அவங்களும் சொல்லலை. சரி, அவங்களுடைய அந்த இணையதள பொறுப்பு இணையதளம் இருக்கு இல்லையா, அந்த இணையதளத்துலேருந்து போட்டிருக்காங்கன்னா தான் அவங்களும் போடலை. அப்போ என்ன துணிச்சல் அப்படின்னா, பட்டியல் சமூக மக்களை நாம் என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற சாதி வெறி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியின் கீழே இயங்குகிற அந்த அதிமுக வந்திருக்குது. இந்த சங்கிகளோட சவகாசம் வச்சு முழுக்க இன்னைக்கு சாதி வெறியாக மாறி நிற்குது அதிமுக என்கிற கட்சி. பட்டியல் விரோத கட்சியாக, பட்டியல் விரோத கும்பலாக மாறி நிற்குது அதிமுக என்கிற கட்சி. இதே நிலை தொடர்ந்தால் அதிமுக என்கிற கட்சியை பட்டியல் சமூக மக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைத்து மக்களும் புறக்கணிப்பார்கள் என்பதை அந்த எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும், இந்த கோவை சத்யன் போன்றவர்கள் புரிஞ்சுக்கணும் என்பது எங்களுடைய கருத்து. அதனால் நாங்கள் திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாகவும் நாங்கள் ஒருங்கிணைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிட தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு தோழர்கள் இன்று மதுரையில் காவல் ஆணையாளர், மாநகர காவல் ஆணையாளர்கள் சந்தித்து புகார் கொடுக்க வந்திருக்கிறோம். அவர்கள் இன்று உறுதியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். என்ன செய்வாங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அவர் கோவை சத்யன் என்ன சொல்றாங்க, நான் அதுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன், மன்னிப்பு கேட்கக்கூடிய வார்த்தை இல்லைன்னு சொல்றது நம்ம எப்படி பார்க்கலாம்? அந்த மக்களை மனுஷனாக மதிக்கல. இல்லை, இது அப்பட்டமான ஜாதி வெறி. நான் தான் சொன்னேன்ல, இந்த நிறைய ஜாதி வெறியர்கள் மீசையை முறுக்கிக்கிட்டு நான் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை பேசிக்கிட்டு நிறைய ஊரில் சுற்றுவான். அவன் தான் இந்த மாதிரியான வார்த்தையில் பயன்படுத்துவான். அதே மாதிரி சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இயக்குனர் மாரி செல்வராஜ், இயக்குனர் ப ரஞ்சித், இயக்குனர் வெற்றிமாறன் இவர்களுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்த பிறகுதான் நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் அவங்களுடைய படங்களை கிண்டல் பண்ணுறது, கலைத்துறையில் அவங்களை கிண்டல் பண்ணுறது, சாதி ரீதியாக ஒடுக்குமுறை இருந்தால் அவங்களை கிண்டல் பண்ணுறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற, திராவிட தமிழர் கட்சி போன்ற, தமிழ் புலி கட்சி போன்ற, ஆதித்தமிழர் பேரவை போன்ற பல்வேறு
பட்டியல் சமூக மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கங்களை பார்த்து இதே மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது. இது சாதி வெறியில் பயன்படுத்துகிற வார்த்தை. அந்த வார்த்தையை நீ வந்து ஒரு செய்தி தொடர்பாக இருந்துக்கிட்டு பயன்படுத்துகிற அப்படின்னா இது அப்பட்டமான இந்த நபருடைய ஜாதி திமிர் தான். இது சொல்லப்போனால் இந்த அதிமுக கட்சி ஜாதி வெறி கட்சியாக மாறி நிற்குது. இதை நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னா உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். இதே வார்த்தையை நீ சொல்லி இதை நாங்கள் குறித்து வைத்துக் கொள்கிறோம், அடுத்து நீ எப்படி தேர்தலில் ஓட்டு கேட்டு வரேன்னு பார்க்குறோம். ஊர் முழுக்க நாங்கள் போஸ்ட் அடித்து ஓட்டுவோம். இந்த கோவை சத்தியன் என்பவர் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்று நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் அடித்து ஓட்டுவோம். நீ மன்னிப்பு கேட்கணும்னு சும்மா ஓட்ட மாட்டோம். அதை எப்படி நீ பொது ஊடகத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்தி பேசிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன் திமிரா பேசினா நீ அதிமுக தான் உனக்கு கொம்பு முளைச்சுன்னு அர்த்தமா? நியாயப்படி யார் எடப்பாடி பழனிசாமி அவரை கண்டிச்சிருக்க வேணும். அவரே அமைதியாக இருக்காரு. அதுதான் என்ன நினைப்பு அப்படின்னா கோவை பகுதி முழுக்க அங்கே பட்டியல் சமூக மக்களின் பெரும்பான்மை ஆதரவை இந்த அதிமுக அளந்துருச்சு. சரி, எப்படி பட்டியல் சமூக மக்கள் ஆதரவு நமக்கு ஆதரவு கிடைக்க போகிறதில்ல, இப்படியாவது பேசிட்டு போட்டோம், ஒரு சாதி வெறியை தூண்டுற மாதிரி பேசட்டும், அதன் மூலமாக வேற சமூக மக்கள் ஓட்டு போடுவாங்கங்கிற கேவலமான கீழ்த்தரமான எண்ணம் தான். பாஜக பண்ற அரசியல் தானே அது. இது பாஜக செய்த அரசியல் தான் அதிமுக செய்யறது. மாதிரியான கருத்துக்கள் எழுதுறதுக்குலாம் பாஜக அதிமுக கூட்டணியும் வருதா பார்க்கலாம். ஆமா, இது எப்படி வருதுன்னா இது ஜாதி வெறி. பாஜக பொறுத்தவரைக்கும் அவனுக்கு இஸ்லாமியர் ஆகாது, அவனுக்கு இஸ்லாமியர் ஆகாது, கிறிஸ்தவர் ஆகாது. அதே போல் அதிமுகவினருக்கு வந்து இப்போ சாதி வீரர்களுக்கு எப்படி பட்டியல் சமூக மக்களை ஆகாதோ அதே போல் இன்னைக்கு அதிமுக வந்திருக்கு. இது எப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனை தான். பாஜக எப்படி வந்தது? ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்டது தான் பாஜக. ஆர்எஸ்எஸ் கோட்பாடு என்ன? பார்ப்பனர்களுக்கான தலைமை அது, வேற ஒன்றும் இல்லை. வேற இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் இங்கே மக்களாகவே கருதக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஆர்எஸ்எஸ் தத்துவம். அதை ஏற்றுக்கொண்டது தான் பாஜக. அந்த பாஜகவோட கூட்டணி வச்சா இப்படி தான் மாறிப்போகும். அம்மையார் ஜெயலலிதாவில் இருந்த வரைக்கும் பட்டியல் சமூக மக்களை வந்து பல இடங்களில் ஆதரிச்சிருக்காங்க. பட்டியல் சமூக மக்களுக்காக பல நலத்திட்டங்கள் கொண்டிருக்காங்க. எம்ஜிஆரும் அதே போல் அவரே சொல்லியிருக்காரு, பல இடங்களில் பேசியிருக்காரு. ஊர்களில் எப்படி வாக்குகள் உள்ளதோ அதே போல் பட்டியல் சமூக மக்கள் வாழ்கிற பகுதியிலையும் வாக்குகள் கிடைக்கும். அவருடைய என்னுடைய ரத்தங்கள் என்று அவர் பேசியிருக்காரு. எம்ஜிஆருடைய அந்த பேச்சை கேட்டு தான் பல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பல தலைவர்கள் அந்த கட்சியில் போய் இணைஞ்சாங்க. அவர்களுக்கான பொறுப்பு ஒன்றியம் நகரின்ற இப்படிலாம் கொடுக்கப்பட்டது. அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு இந்த பாஜகவோட கூட்டணி வைத்து இப்படி கீழ்த்தரமாக மாறி இருக்கிறது மிக மோசமானது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ அதிமுக ஆட்சியில் அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் இப்படி பேசியிருக்காரு. இப்போ இதுவே திமுகவை சேர்ந்த கட்சியை சேர்ந்த யாராவது ஒருத்தர் பேசியிருந்தா இன்னைக்கு பல பேர் கொந்தளிச்சு பேசியிருப்பாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி கொந்தளிச்சு பேசியிருப்பாரு. பாஜகவில் வந்து அண்ணாமலை பேசியிருப்பார், நயினா நாகேந்திரன் பேசியிருப்பார். பார்த்தீங்களா, திமுக வந்து தலித் விரோத போக்கு கடைபிடிக்குது, ஒரு பொது விவாத நிகழ்ச்சியில் உட்காந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக பேசிருச்சுன்னு இந்த அதிமுகவோ இல்லை பாஜகவோ அதோட கூட்டணி இருக்க அத்தனை பேரும் பொங்கியிருப்பாங்க. ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு வாயை பொத்திட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இந்த சோசியல் மீடியாவில் எழுதுகிற பல பேர் தலித் பெயரில் சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற சில பேர் இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில். அவர்களும் இதை வந்து கண்டிக்கிறதே இல்லை. அதை வந்து பெயரளவுக்கு இல்லை சார், நீங்கள் இப்படிலாம் எழுதிடக்கூடாது சார் அப்படின்னு ரொம்ப மென்மையாகத்தான் பேசியிருக்காங்க. இதே திமுக தான் இவங்க கடுமையாக பேசியிருப்பாங்க. என்றால் இவர்களுக்கு வந்து பட்டியல் சமூக மக்கள் மேலே எந்த அக்கறையும் கிடையாது. அதை பேசுகிறவன் யார் அப்படிங்கிறதா இவங்களுடைய பார்வை. திமுக இதே போல் பேசிருச்சுன்னா நேரம் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கும், நாடு முழுக்க பிரச்சனையாக இருக்கும். அதிமுக இருந்தாலும் அதுக்கு வந்து விதிவிலக்கு போல இப்படித்தான் இவர்களும் செயல்படுறாங்க. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. சாதியை சொல்லி எவன் பேசினாலும் அந்த கண்டிக்க வேண்டியது. திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், வேற எந்த கட்சியாக எவராக இருந்தாலும் பட்டியல் சமூக மக்கள் குறித்து இழிவாக பேசுவது கண்டிக்கத்தக்கது. இவர் மொத்த பட்டியல் சமூக மக்கள் இழிவுபடுத்துவாங்க பேசுகிறார். நாங்கள் இவரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதான் சொல்லுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக அப்படி தான் போகணும். ஏன்னா அவர் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் வாக்குகளுக்காக மே மாதம் தேர்தல் வரப்போகுது, இன்னும் 5 மாதம் 6 மாதம் தேர்தல் இருக்குது, அதை மனதில் வைத்தாவது சில பேர் மன்னிப்பு கேட்பாங்க. மண்டைக்குள்ளே சாதி வேறு இருந்தால் கூட சரிப்பா தேர்தல் வரப்போகுதுப்பா, நம்ம அதுக்காகவாவது நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு மன்னிப்பு கேட்டோம். இருந்தாலும் திமுறா நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிறாருன்னா இது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? அதனால தான் இவர் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையை வச்சுருக்கோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதற்காக எங்களுடைய தோழமை இயக்கம்லாம் சேர்ந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை மன்னிப்பு கேட்கவில்லை அப்படின்னா இவர் நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதிமுகவை கண்டித்து, கோவை சத்தியன் மட்டும் இல்லை அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி கண்டித்து நாங்கள் அனைத்து இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய தேவை வரும்.